ஹாய், இந்த வீடியோ நம்ம பார்க்குறது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்ட் புக், அதாவது சமச்சீர் புக்கில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் படிக்கணும், இலக்கணம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். டேர்ம் ஒன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துலாம். இதில் என்னெல்லாம் படிக்கணும்னா, வாழ்த்து வேண்டாம், வாழ்த்து ராமலிங்கனார். ஸோ அவர் வந்து ராமலிங்க அடிகள் தான், அவர் வேண்டாம். ராமலிங்கனார் இருக்கார், ராமலிங்க அடிகள் தான் நமக்கு சிலபஸில் இல்லை. திருக்குறள் படிக்கணும். என்ன திருக்குறள் இங்கே வருதுன்னா அன்புடைமை. அன்புடைமை நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது. ஊவேசா நமக்கு நியூ புக்கில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ ஓல்டில் பார்க்கும்போது இதில் இருக்கிறதால நம்ம இதை படிக்கணும். அடுத்து நாலடியார் நமக்கு வந்து டேரெக்டாக கவர் ஆகுது. பாரத தேசம் பாரதியார் நமக்கு சிலபஸில் கிடையாது. நான்மணிக்கடிகையும் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க வேண்டிய உரைநடை பகுதிகள். ஓகே, யூனிட் 7 பேஸ் பண்ணி படிக்கிறது. பட் இலக்கணம் சம்மந்தம் பார்க்கும்போது நிறைய நமக்கு இருக்குது. ஸோ உள்ளே வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாழ்த்து ராமலிங்க அடிகள் நமக்கு வந்து தமிழ் சிலபஸில் கிடையாது. ஆனால் இதில் இருக்க சொல்லும் பொருளும் படித்து வைங்க. ஓகே, சொல்லும் பொருளும் இதில் பாடல் அர்த்தம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சொல்லும் பொருளும் கிடையாது. திருக்குறள் அன்புடைமை ஃபுல்லாக படிக்கணும். 10 குறளும் பாருங்கள். சொல்லும் பொருளும் பார்த்து வைங்க. ஓகேவா, சொல்லும் பொருளும் பார்க்கணும். ஓகே, இது சிலதில் வந்து பிரித்து எழுதுவும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, வன்பால் கூட்டல் கண், தளித்தற்று, தளித்தது தளித்து கூட்டல் அற்று. பிரித்து எதுவும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கணும். புக் பேக் ஆன்சர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஊவேசா படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும். இது கதை ஃபுல்லாக படிச்சுட்டு இவரோட புக்ஸு என்னெல்லாம் பதிப்பித்த நூல்கள் எத்தனை அதெல்லாம் வந்து படிக்கணும். ஸோ இங்கே சேர்த்து எழுதுக எல்லாம் கொடுத்துருக்காங்களா, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதுவும் பார்க்கணும். அப்புறம் அடுத்து கடைசி வரை நம்பிக்கை, இது வேண்டாம், இந்த ஸ்டோரி நமக்கு வேண்டாம், துணைப்பாடம் வேண்டாம். ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் 6th ரொம்ப பேசிக்காக கொடுத்து இன எழுத்துக்கள், சிங்கம், தங்கை, இன எழுத்துக்கள் நமக்கு சிலபஸில் டேரெக்டாகவே கவர் ஆகுது. ஸோ டேரெக்டாக நமக்கு யூனிட் 1ல் இன எழுத்துக்கள் கவர் ஆகுது. அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கலாம். குறில் நெறிலும் வந்து நமக்கு இருக்குது. இதிலலாம் எதுவும் ரொம்ப கஷ்டம் இருக்காது. இங்கே இருக்க பிரித்து எழுத்துல பார்த்துருங்க. தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர், அன்பினும் அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை, வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப, புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு, தரமில்லை தரம் கூட்டல் இல்லை. பிரித்து எழுது கொடுத்துருக்கோம். அடுத்து சேர்த்து எழுதுக பாருங்க. பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு, கரும்பு கூட்டல் எங்கே, கரும்பு எங்கே, இது என்ன வேர்டு, பே வேர்டு, பே இங்கே. அவன் அழுத, இன்னும் அவன் செய்து நாவாயிடும், தான், அவன் அழுதான். அவள் அங்கே, இல்லம் ஏவன் சேர்ந்து லாவாகும், லா இங்கே, அவள் எங்கே. ஓகேவா, இதெல்லாம் வந்து 6th ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அது கவலை இல்லை. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு நமக்கு வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகிற டாபிக் தான். ஸோ குறில் நெடில் வேறுபாடு நமக்கு என்ன யூனிட்டில் கவர் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஸோ யூனிட் 1லே கவர் ஆகுது. ஓகே, யூனிட் 1லே 3rd டாப்பிக்காக குறில் நெடில் வேறுபாடு தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அமுதன் டேஷ் குடித்தான், பால் குடித்தான், அமுதன் பால் குடித்தான். தென்றல் டேஷ் படித்தாள், பாடம் படித்தாள், படம் வராது, பாடம் படித்தாள். சிற்பி சிலை செதுக்கினான். கடையலு வள்ளல்கள் ஒருவர் பாரி. முகிலன் பாட்டி கதை கூறுவார், காதை வராது, கதை. ஸோ குறில் நெடில் வேறுபாடு பார்த்துருக்கணும். அடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக வாழ்க்கை திறன்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகே, இந்த ஆன்சர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பத்தி கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குது. இது நமக்கு வந்து யூனிட் 5ல் வந்து கவர் ஆகுது. ஓகேவா, இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ, இதோட நமக்கு வந்து இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், உரிய இன எழுத்து. ஃபர்ஸ்ட், யானையிடம் இருப்பது தந்தம், மெத்தையினுள் இருப்பது பஞ்சு. இது எல்லாமே இன எழுத்துக்கள் இருக்குது. மெத்தையின் இருப்பது பஞ்சு.
நகை செய்ய பயன்படுவது தங்கம். நகை செய்ய பயன்படுவது தங்கம். குளிர்ந்த காற்று தென்றல். குளிர்ந்த காற்று தென்றல். விளையாட்டு பொருட்கள் ஒன்று பம்பரம். வலையில் இருப்பது நண்டு. ஸோ இது எல்லாமே வந்து இன எழுத்துக்கள், இன எழுத்து சொற்கள். ஓகே, ஸோ இது பாருங்க. திருவருட்பா, திருக்கூட்டல் அருட்பா. திருவருட்பா பிரித்தால் திருக்கூட்டல் அருட்பா. என்பில் அதனை இதை பிரித்தால் நமக்கு எப்படி கிடைக்கும்னா 3ஆ பிரிக்கும். என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை. ஸோ மோஸ்ட்லி வந்து புக் பேக்கில் இருக்கிறது பிரித்தெழுத்துக்க சேர்த்துக்க பொருள் கூறுகள் இது எல்லாமே வந்து ஓல்ட் புக்லேயே வந்து படிச்சிருக்கணும். உலக பொதுமறை திருக்குறள், தமிழ் தியாத்தா, உவேசா. ஸோ யூனிட் 1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்ம வந்து டேர்ம் 1ல் இருக்க யூனிட் 2 நாலடியாக படிக்கணும். டைரக்ட் சிலபஸ் டாபிக். சமண முனிவர்கள், பாடல் பொருள், சொற்பொருள், நன்கணியார், நன்கு கூட்டல் நன் கூட்டல் அணியார்லாம் இருக்கும். நன்கு கூட்டல் அணியார். சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்து வச்சுருங்க. நாய்க்கால், நாய் கூட்டல் கால், நன்கணியார், நன்கு கூட்டல் அணியார். நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். இது வேண்டாம். இதில் இருக்க பிரித்து எழுதுக்கப்பாங்க. வேறு இல்லை, வேறு கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும். இரண்டு ஒழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. பறவைகள் வேண்டாம். துணைப்பாடம் பாம்புகளுக்கு அதுவும் வேண்டாம். இலக்கணமும் மொழி திறம். சும்மா ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ண உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் 6th ஸ்டாண்டர்ட் அப்போ தானே போகிறாங்க. அதான் ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கல், கால், குடை, கூடேசு, குரில் நெறில் வந்து வேறு அதுதான் கொடுத்துருக்காங்க. சேர்த்து எழுதுக பார்க்கும்போது மனம் உண்டு. உண்டு. இம்மும் ஊவும் சேர்ந்து மூவாயிடுது. மனம் உண்டு. இரும் ஆவும் சேர்ந்து ராவாகும். சிலர் ரழுவார். இங்கே என்னவோ எள்ளும் ஈயும் சேர்ந்து ழா. சழு. புகழ் இழந்தேன். லீலி. சேர்த்து எழுத முடிஞ்சிச்சா? பிரித்து எழுத பார்க்கும்போது இங்கே தமிழ் அழகு பிரித்தால் தமிழ் கூட்டல் அழகு. தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. இங்கே இருக்க இந்த லெட்டரை வந்து பிரிக்கணும், அவ்வளோதான். தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி. ஓகே, பிரித்து எழுத முடிஞ்சிச்சா? அடுத்து நமக்கு வந்து லெட்டர்ஸ் தமிழ் நம்பர்ஸ் பார்த்து வைங்க. அது கேட்பாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், வன்மைக்கு நமக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. வன்மை நிறைய தடவை பிவிக்குள்ள கேட்டிருக்காங்க. வன்மைனா கொடைத்தன்மை. இந்த மயங்கொழியில் கேட்டிருக்காங்க. இந்த 2 சொல்லின்னு வந்தால் கொடுமை, வலிமை 2 மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 சொல்லின்னு வரும்போது கொடைத்தன்மை, ஈகை அந்த மீனிங்கில் வரும். உடல்நிலை மெய்மயக்கம்ல என்னெல்லாம் வந்து லெட்டர்ஸ் வருதுன்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. வேற்றுநிலை மெய்மயக்கம் இரு, எழு, ஈ கூட வரும். 2த்துலையுமே வருது. தன்னெழுத்து ஒட்டும் வருது, பிற எழுத்துடன் வருது வந்து இற்று, இன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இயல் 2 வந்து கம்ப்ளீட்டட். இதெல்லாம் சும்மா பேசிக்காக ரீட் பண்ணி படிக்கிறது தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. இது படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை. நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா. வா தான் அழைக்கிறது. நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து ஆ. நான் நிகழும் ஓர் எழுத்து சி. பறக்கும் ஓர் எழுத்து இ. வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ. ஈஸியாக தான் நான் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இது நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர். ஓகே, இதில் வந்து டேர்ம் 1ல் இருக்க இயல் 2 இது வரைக்கும் வந்து நம்ம புக் பேக்கோட என்னெல்லாம் படிக்கணும், இலக்கணம்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இயல் 3 பார்க்கும்போது நான்மணிக்கடிகை படிக்கணும்னா படிக்கணும். கண்டிப்பாக இது சிலபஸ் டாபிக் படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு படிச்சிருக்கணும். இது சொற்பொருள் கொடுத்துருக்காங்களா, இம்பார்ட்டன்ட், அதுவும் படிக்கணும். நான்மணிக்கடிகை பிரித்தால் 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. இதை வந்து அதை பிரித்து எழுதுக. ஸோ நீங்கள் உள்ள பாடல் ஆசிரியர் குறிப்பு படித்தா அந்த புக் பேக் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த ஆர்ஆர் அறிவனை நமக்கு வந்து நாட்டுப்புற பாடல்லாம் வந்து சிலபஸில் இல்லை. ஸோ இதெல்லாம் வேண்டாம். வீரச்சிறுவன் ஓகே வேண்டாம். இதில் பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, சொலவடைகள் வந்து நமக்கு டேரெக்டாக நம்ம சிலபஸ் இல்லைனா கூட பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் வந்து
இது கேட்க சான்ஸ் இருக்குது. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா என்னென்னா குழம்பு. ஸோ கோழியை கேட்டால் குழம்பு வைப்பாங்க இல்லை. ஸோ அது ஆணம்ன்றது குழம்பு. இது வந்து இப்படி மாறி வந்திருக்கு. இங்கே இவங்க அளக்குற நாழிக்கு அகவிலை தெரியுமா? நாழினா தானியங்களை அளக்கும் படி. அகவிலை தானிய விலை. அகவிலைன்னு தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல்னா சாவி. பட் நம்ம ஆனால் திறவுகோல் இப்போ வந்து சொல்கிறது இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆணம், அகவிலை, திறவுகோல் இதெல்லாம் வந்து 50 ஆண்டுக்கு முன்னாடி சிற்றூரில் வந்து நார்மலாக பேசப்பட்டது. இப்போ மறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சொலவடைகள். நமக்கு இது பிளாங்க்ல கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. கொழும்புல கூடாரம், மதுரையில் கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது. கூடாரம் இடுவதுனா தங்குறது அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒற்று எங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் சாரி மெய் எழுத்து வரணும்னு கொடுத்துருக்காங்க. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன். இப்படி தவறாக வந்து எழுதக்கூடாது சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து வேற்றுமை உறுப்பிலே பார்த்துக்கோங்க. ஐ அப்படின்ற வேற்றுமை ஒரு வெளிப்படை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்லுவோம்? வல்லினம் மிகும் சொல்லுவோம்ல. 2ஆம் வேற்றுமை கூணும் போது 4ஆம் வேற்றுமை உறுப்பு வரும்போது அங்கேயும் வல்லினம் மிகும். ஸோ இது எல்லா இடத்துலையும் என்னன்னா வல்லினம் மிகுந்து வரும். பழத்தை தின்றேன், கண்ணனுக்கு கொடுத்தேன், மதுரைக்கு செல்வோம். புரியுதா? அது இட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க பிழையானவை. கண்டிப்பாக இதுவும் நமக்கு சிலபஸில் இருக்குது. பிழை திருத்தம் இருக்குது. கிணறில் வரக்கூடாது. கிணற்றில் இற்றில் கிணற்றில் போட்டேன். சுவற்றில் தவறு. சுவர் தான் நம்ம எழுதுவோம். சுவரில் தான் கரெக்டு. வயிறு பசிக்குதா? வயிறு இந்த ரூ வரணும். வயிறு பசிக்கிறது. இதெல்லாம் மயங்கொலி பிழைகள் வந்துடும். அடுத்து மல்லிகை மனம் வீசியது கூட நிறைய பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. மனம் எந்த நா வரணும்? 3 சொல்லி நான் வரும். ஸ்மெல் இது வந்து உள்ளத்தை குறிக்குது. பூமியை வலம் வருமோ? லா இந்த லா வரணும். அடுத்து புலி. நெக்ஸ்ட் இருக்க புலின்னா புளிய மரத்தை குறிக்குது. முகத்தில் புன்முறுவல் வேண்டும். புன்முறுவல் 2 சொல்லியின். நாய் வால். ஸோ நெக்ஸ்ட் இருக்க வால்னா அரசர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. போருக்கு யூஸ் பண்ண அந்த வால். ஸோ வால் டெய்ல்னும் போது இந்த இல் தான் வரணும். அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல் உரிச்சொல்லாம் அதெல்லாம் கொடுத்த பெயர்ச்சொல் வினைச்சொல் எடுத்தது. மரம் பெயர்ச்சொல். வினைனா ஆடியது. ஒரு செயலை செய்கிறது வினைச்சொல். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன. ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸசைஸை ரீட் பண்ணி வாழ்க்கை திறன் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்தது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வேண்டாம். ஓகே, இது சும்மா அந்த பிளாங்க் ரீட் பண்ணி வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. மல்லிகை என்று மனம் பரப்பியது. நம்ம அதை மேலே படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆன்சர் பண்ணிடலாம். அது இதை மேலே பார்த்தோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. ஆசிரியர் பெயர் பொறுத்துக. இது நம்ம டேர்ம் 3யும் கம்ப்ளீட்டட். கரெக்டாக ஐ கேன் ஐடிட் இதுவே வந்துச்சு. ஓகே, டேர்ம் 3 கம்ப்ளீட்டட். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து டேர்ம் வைஸ் பார்க்கலாம். ஓல்டு புக்கும் வந்து நம்ம என்ன படிக்கணும் வித் இலக்கணம் வந்து ஆன்சரோடு பார்க்கலான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா வீடியோ லைக் பண்ணுங்கள். அதில் நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேர்ம் 2 வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.